கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசாயா 41:2 பார்க்கலாம். நீ தண்ணீரின் கடக்கும்போது அது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புகழாது. அக்கினியில் நீ நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த வசனம் என்ன சொல்லப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இந்த நாள் கேட்குற சகோதரி சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் ஏசாயா 41:2. நீ தண்ணீரின் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளின் கடக்கும்போது அது உன்மேல் புகழாது. நீ அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாத இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாத இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம தண்ணீரின் கடக்கும்போது நம்மளோடு கூட இருக்கிறார். தண்ணீரில் நீ நடக்கும்போது நான் உன்னோடு நான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளாது. நீ என்ன பண்ணுவேன்? அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உண்மையில பற்றாது. இந்த நாள் பார்த்தா ரொம்ப அருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய அக்க இருக்கிற சகோதரி சகோதரிகளே, இந்த நாள் நீங்கள் அதை போல தண்ணீரை போல உங்கள் மேலே பிரச்சனைகள் வருதா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரில் நடந்தாலும் அது உன்மேல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் உன்மேல் புரளாது. தண்ணீர் நம்ம நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்கிறாங்க. நம்ம கிராமங்களில் இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஆறுங்களை கிராஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ தான் பாலம் கட்டிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறாங்க இருக்குது. அதனால் அப்போலாம் என்ன பண்ணுவாங்க? பாலம் இருக்காது, இப்படி கீழே இறங்கி தண்ணி மேலே அப்புறம் போய் ஆகணும். அப்போ வந்து முழங்கால் முட்டை தண்ணி இருக்கும், கழுத்து முட்டை தண்ணி இருக்கும். அதில் கடந்து போவாங்க ஜனங்க, குழந்தைங்கள்லாம் தூக்கிக்கிட்டு போவாங்க. அப்போ போக்கில் தைரியமான என்ன பண்ணுவாங்க? அவங்க போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கவுரு கட்டிக்குவாங்க இடுப்பில். அந்தாண்ட என்ன பண்ணுவாங்க? இந்த மரத்தில் கட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு அந்த கவுரு போக 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 அந்தாண்ட கரை ஓரமாக போய் அவங்க போகிற வரையும் அந்த கவுரு தாங்கிக்கிட்டே இருக்கும். போயிட்டு அப்புறமேட்டு அங்கே போனோன்னா அந்த கவத்தை கழட்டி விட்டுருவாங்க. இந்த கவுரு இங்கே இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்துக்குவாங்க. இப்படிலாம் கடக்குவாங்க. அதான் சொல்லப்படுறது, நீ தண்ணீர் நடக்கும்போது பயப்படாதே. நீ ஆறுகளை கடந்தாலும் உனக்கு புகழாது. நீ அக்கினியில் நடந்தால் நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த வசனத்தை கேட்டவுடனே யார் என்ன அனுப்புறதுன்னு சொல்லி பார்த்தா, இங்கே சொல்லப்பட்டிருக்குது தண்ணீர் நடக்கும்போது யார் தண்ணீர் நடந்தாங்க? இங்கே பார்த்தா யோசுவா கூட பார்க்கலாம், மோசையும் பார்க்கலாம். யோசுவாவுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவா மோசைக்கு அடுத்தது அந்த இஸ்ரவேல் மக்கள் நடத்தி வரும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க? சின்ன ஒரு குண்டில் ஒரு ஆறு இருந்துச்சான், சின்ன ஆறு அங்கே இருந்துதான், ஏரி இருந்தது. அந்த சமயத்தில் என்ன பண்ண, அதை ஏரி கடக்கிறதுக்கு யார் தேவைப்பட்டது? இங்கே சொல்லப்பட்டிருக்குது யோசுவா அங்கே ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் எலியாவுக்கு பார்க்கலாம். எலியாவும் என்ன பண்ணார்? இங்கே எலியாவுக்கு அடுத்தது எலிஷா கூட என்ன பண்ணாராம்? ஒரு ஏரி அங்கே கடந்து போகிறதுக்கு அவர் கையில் இருந்த அந்த சாலை அடித்தார், இரண்டாக பிளந்தது. எலிஷா என்ன பண்ணார்? எலிஷா கையில் எலியாவோட சால் இருந்தது. அந்த சாலை எடுத்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாரா? வழி காட்டுறதுக்கு அவங்க அந்த அந்த ஏரியை தாண்டி போகிறதுக்கு அவங்களுக்கு தடம் தேவை. ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க, அந்த சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க, ஆண்டோட பிள்ளைங்களை கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? பலிபீடம் அதை எடுத்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தது? ஆறு முன்னாடி இருந்தது. அப்போ அவங்க கையில் இருந்தது என்ன? சால். யாரோட கையில் இருந்தது? எலிஷாவோட கையில். அந்த சால் எடுத்து அடித்தாங்க, இரண்டாக பிளந்தது. யோசுவாவுக்கும் அதே போல தான் ஆறுகளை கடந்தார். அப்போ என்ன பண்ணுவாங்க? சொல்லப்பட்டது அதான், ஆறுகளை கடவுள் புகழாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. யோசுவாவுக்கும் ஆண்டு என்ன பண்ண அற்புதம் செஞ்சார். அவருக்கும் ஒரு அற்புதம் செஞ்சு அவங்களும் அந்த இஸ்ரவேல் மக்களை அந்தாண்ட கரை சேர்த்தாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நெருப்பு அக்கினியில் நடந்தாலும் நெருப்பு உங்கள் மேலே பற்றாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணுவாங்க? நெருப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே சொல்லப்போ இஸ்ரவேல் மக்கள் அந்த வெயில் நாளில் என்ன பண்ணுவாங்களா? கடந்து போனாங்க. அவ்வளோ பாலைவனமாக இருந்துதான், பாலைவனமாக இருக்கா. செருப்பு கூட அவங்களுக்கெல்லாம் இல்லை. நம்ம இப்போலாம் என்னென்ன ஷூ போடுறாங்க, என்னென்ன ஹீல்ஸ் போட்ட செப்பலெல்லாம் நம்ம போடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு செப்பலே இல்லை. அந்த செப்பல் இல்லாத நடந்து போக்குள்ள என்ன பண்ணுவாங்களாம்? அக்கினியாக அந்த நெருப்பு அப்படியே பற்றுமா அந்த மணல். என்ன பண்ணுவான்? நம்ம இப்போ ராஜஸ்தானில் பார்க்குறோம், பாகிஸ்தானில் பார்க்குறோம், வெறும் மணலில் தான் நிறையா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மணலில் நடந்து போக்குள்ள அப்படியே கால் பற்றும். அதை இங்கே சொல்லப்படுது. அப்பயும் அவங்களுக்கு எந்த சேதம் இல்லாத, எந்த கொப்பளம் இல்லாத, எந்த கால் எந்த தீ இல்லாமல் அவங்கள பாதுகாத்தாராம். அதை நம்மளை அக்கினி ஜுவாலை கூட நம்ம மேலே
பற்றாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அக்கினி போல பிரச்சனை இருக்கா, அக்கினி போல கஷ்டம் இருக்குதா, அக்கினி போல உங்களுக்கு தீராத உங்களுக்கு பிசாசு உங்களுக்கு தங்கு பண்ணிக்கிட்டே இருக்கானா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானா, உங்களுக்கு அந்த அசுத்தாவி உங்களை விட்டு நீங்காதம் இருக்குதா, உங்களோட வியாதி நீங்காமல் இருக்குதா, உங்களோட குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இனி உங்களை அக்கினி போல சாத்தான் வந்து உங்களை தொல்லை பண்ணாலும் அது உங்கள் மேலே பற்றாது, அது உங்களை வேற டச் பண்ணாது. இந்த நாள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண ஒரு அற்புதங்களை செய்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாரு. முதலாவது நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த வசனம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நான் தண்ணீரை கடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஆறுகளை கடந்தாலும் நான் என்ன பண்ண முழுக மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, அக்கினி ஜுவாலை நான் வேக மாட்டேன் ஆண்டவரே, அக்கினி ஜுவாலை என்னை பற்றாத ஆண்டவரே, இந்த எவ்வளோதான் பாடு வந்தாலும், எவ்வளோதான் எனக்கு என்ன பண்ண பிசாசு எனக்கு தொல்லை பண்ணாலும், நஷ்டத்தை கொடுத்தாலும், பிஸ்னஸ் நஷ்டம் கொடுத்தாலும், எல்லாமே நஷ்டத்தை கொடுத்தாலும், என்னோட வேலையில் நஷ்டம் கொடுத்தாலும், என்னோட ஃபேமிலியில் நஷ்டம் கொடுத்தாலும், என்னோட பிள்ளைங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும், நான் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பை தாருங்க, நான் ரட்சிப்பை நான் அறிந்து கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாற்றி வராங்க. ஏசாயா 41 2வது அதிகாரம் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு உடனே உங்கள் மனதில் என்ன பண்ணும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல விசுவாசிங்க, சபைக்கு போங்க, சபை அக்கம் பக்கம் இருந்தால் சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவர் ஊழியக்கார பிள்ளைகள் அங்கே இருந்தால் அவங்க இடத்துல சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உண்மையாக தேடுபவர்களுக்கு உள்ளத்தில் வருவார். இந்த நாள் உண்மையாக தேடுங்க, உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இந்த நாள் விசுவாசிங்க, உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Praise the Lord.